விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் விட்டு மறைஞ்சு போயிருக்கிறாரு. அவரை பத்தி நிறைய நினைவலைகள் எல்லாரும் ஷேர் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா அவரோட மண்ணை, அதாவது மதுரையை சார்ந்த மக்கள் நிறைய விஷயங்கள் அவர் சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன நல்லதுகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுல ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோல சொல்றேன். விஜயகாந்த் அவர்களோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவரும் இவரோட சகோதரரும் தான். இவரோட முழு பெயர் விஜயராஜ் அழகிரிசாமி. 1952 ஆகஸ்ட் 25 மதுரையில பிறந்த விஜயகாந்த் தன்னோட இளமை காலகட்டம் முழுசையும் மதுரையில தான் செலவழிச்சாரு. மதுரையில அவங்களுக்கு சொந்தமான ஒரு மில்லுல சூப்பர்வைசராகவும் விஜயகாந்த் அவர்கள் வேலை பார்த்திருக்காரு. அப்பவே நிறைய உதவும் தன்மை கொண்ட விஜயகாந்த் அவர்கள் நிறைய உதவிகள் சைலண்டா பண்ணிட்டே தான் இருந்திருக்கிறாரு. அவர் மில்லுல சூப்பர்வைசரா வேலை பார்த்த காலகட்டத்துல அரிசி அப்படின்றது அதிக ரேட்டு, சாதாரண மக்களால அரிசியெல்லாம் வாங்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ இந்த அரிசி உடைச்ச குருணை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குருணை எடுத்து வச்சிருந்திருப்பாங்க மில்லுல. அந்த குருணையை வாங்குறதுக்கு நிறைய பேர் லைன்ல நிற்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாவே அதை கொடுத்திருக்காரு விஜயகாந்த் அவர்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு கட்டத்துக்கு மேல குருணை தீந்து போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அரிசியை கூட எடுத்து ஃப்ரீயா கொடுத்திருக்காரு விஜயகாந்த் அவர்கள். இதை அவரோட மண்ணை சார்ந்த மதுரை மக்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நிகழ்ச்சியோட. அந்த அளவுக்கு அவர் சினிமாக்கு போறதுக்கு முன்னாடியே உதவும் தன்மை கொண்டவர். அவரோட சகோதரி ஒரு மருத்துவர். அந்த மருத்துவமனையில நிறைய பேருக்கு இலவச சிகிச்சை வழங்கப்பட்டிருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டலே போக முடியாத காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு அந்த மருத்துவமனை மூலமா நிறைய உதவிகளும் கிடைச்சிருக்குது. அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மக்கள் நெகிழ்ச்சியோட அவரை பத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட மண்ணின் மைந்தனை இன்னைக்கு இழந்திருக்காங்க மதுரை மக்கள். மதுரை முழுவதுமே சோகமா தான் இருக்காங்க.